ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் தெலுங்கு படமான கலிங்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் துருவ வாயு, பிரக்யா நயன் முக்கிய லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த ஹாரர் த்ரில்லர் ஆகா ஓடிடியில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இப்போ அவைலபிளாக இருக்கு. இதோட கதை கலிங்க கிராமத்தில் ஆரம்பிக்குது. அந்த கிராமத்தோட எல்லையை தாண்டி இருக்கிற காட்டுக்குள்ளே போனவங்க உயிரோடு திரும்பியதா எந்த வரலாறும் இல்லை. ஏன்னா மனுஷனை சாப்பிட்ற அசுர தக்ஷின்னு ஒன்று இருக்குன்னு நம்புறாங்க. அதே சமயம் அந்த காட்டுக்குள்ள கலிங்க ராஜ்யத்தோட புதையல் இருக்கிறதாவும் வந்திருக்குது. அந்த கிராமத்தை சேர்ந்த லிங்கா ஒரு அனாதை, காட்டுக்கு பக்கத்தில் சாராயம் காய்ச்சி விற்கிறவனா இருக்கிறான். இந்த லிங்கா அதே கிராமத்தை சேர்ந்த பதுவை ஆழமாக காதலிக்கிறான். இந்த பது மேல எல்லாரும் பயப்படுற ஊர் தலைவனோட சகோதரன் பாலிக்கு ஒரு கண்ணு இருக்கு. இந்த பாலியோ ஒரு மோசமானவன், பெண்களை கெடுக்கிறவன். இப்படி இருக்க லிங்கா பதுவை பெண் கேட்க போக பதுவோட அப்பாவோ ஊர் தலைவர் கிட்ட அடமானம் வச்சிருக்கிற அவன் நிலத்தை மீட்டுட்டு வந்தாதான் கல்யாணம்னு கண்டிஷன் போடுறாரு. லிங்காவும் கிராம தலைவரை கேட்கிறான். அவரோ மனுஷனை சாப்பிட்ற அசுர தக்ஷி இருக்கிற காட்டு பகுதியை அவனுக்கு எழுதி கொடுத்துறாரு. இப்போ லிங்காவும் அவனோட ஃப்ரெண்டும் அந்த நிலத்தை பார்க்க காட்டுக்குள்ள போறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்படுற விளைவுங்க என்ன, அந்த கலிங்க மன்னனோட புதையல் கண்டுபிடிக்க முடிஞ்சதா, அந்த இடத்தோட சாபம் என்னது, அசுர பக்ஷிக்கு பின்னால் இருக்கிற மர்மம் என்ன என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. படம் நரசிம்ம அவதாரத்தோட உக்கிரத்தை சாந்தப்படுத்திய பிரத்யங்கரி மாதாவோட மகிமை சொல்றதோட ஆரம்பிக்குது. அடுத்து 1922ல சில அசம்பாவிதங்கள் நடக்க ஊர் மக்கள் ஆள்றவங்க கிட்ட முறையிட அவரோ ஊர் சபிக்கப்பட்டு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ மரப்பட்டி எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போறாரு. இப்படி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப திறமையா ஒரு எதிர்பார்ப்பையும் பதற்றத்தையும் உருவாக்கி நம்மள எங்கேஜிங்கா வைக்கிறாங்க. இந்த பில்டப் எல்லாம் சரியான ஒரு செகண்ட் ஹாஃபுக்கு வழிவகுக்குது. அங்க கதை இன்னும் தீவிரமா போய் கொஞ்சம் எமோஷனையும் த்ரில்லையும் கலந்து சுவாரஸ்யமான கிளைமேக்ஸ்ல முடிச்சு அடுத்த பாகத்துக்கான லீடையும் கொடுத்துட்றாங்க. இந்த படம் ஒரு வழக்கமான கிராமப்புற பின்னணியில் ஹாரரையும் த்ரில்லிங்கான எலிமெண்ட்ஸும் கலந்துருந்தாலும் கலிங்கா தனியா நிற்குது. ஏதோ கொஞ்சம் புதுசாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கு. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸை இன்னோவேட்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க. லீட் ஆக்டர்ஸ்களோட டீசென்டான பர்ஃபார்மன்ஸும் படத்தை ஒரு லெவலில் நிற்க வைக்குது. ஆனால் சில இடங்களில் ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருக்கிற எலிமெண்ட்ஸை தவிர்த்து இருந்தால் இன்னும் சுவாரஸ்யமான நேரட்டிவாக அமைஞ்சிருக்கும். வினோதமாகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயமும் கிராமிய அமைப்புமா மாறி மாறி கதையை கொண்டு போறாரு இயக்குனர். ஆனால் எப்படியோ ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணாமல் நகர்த்தி ஒரு இடத்துல ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து நம்மளை சர்ப்ரைஸ் பண்றாரு. இந்த மாதிரி கதையில எல்லாம் லாஜிக் கோட்டைங்கள்லாம் பார்க்காம இருக்கிறது நல்லது. மற்ற மைனஸ்னா இந்த ஃப்ளாஷ்பேக் சீனுங்களை இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். கதையில் ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் வர சீனுங்க அடிக்கடி வரதை குறைச்சிருந்தா எதிர்பார்க்குற தாக்கத்தை கொடுத்துருக்கலாம். சில இடத்துல லேகாகவும் இருக்கு. பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்கல. எதுக்காக சில சீனுங்க இருக்குன்னு தெரியல. துண்டா நிற்குது. இதில் மியூசிக் இம்ப்ரெசிவாக இருந்தாலும் சாங்கு தான் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வருது. கேமரா அந்த ரூரல் செட்டிங்கை, அடர்ந்த காட்டை, அமானுஷத்தை அழகாக கவர் பண்ணியிருக்கு. விஎஃப்எக்ஸ் டீசெண்டாக இருக்கு. மொத்தத்தில் கலிங்கா ரூரல் பேக்ரவுண்டில் அமானுஷம், புதையல், ரொமான்ஸு, ஆக்ஷன்னு ஒரு சுவாரஸ்யமான படமாக அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டோட அங்கேயும் இங்கேயும் தாவாம கோர்வே அந்த கதையை சொல்லியிருந்தாங்கன்னா இது இன்னும் நல்லா வந்திருக்க வேண்டிய படம். ஆனால் இதோட யூனிக்கான கான்செப்ட் தான் அந்த படத்தை முழுசாக பார்க்க வைக்குது. சில கேள்விகளுக்கான பதிலை இதோட அடுத்த பாகத்தில் தேடலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.